ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல்ல என்ன vlog அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முடிஞ்ச கிறிஸ்மஸ் வெக்கேஷன்ல நாங்க ஆலப்பி போட் ஹவுஸ் போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஆலப்பி ஹவுஸ் போட் புக் பண்றது அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் ஃபர்ஸ்ட் வரும். எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதாவது வந்து போட் வந்து என்ன டைப் ஆஃப் போட் புக் பண்ணணும், எப்படி ஃபுட் இருக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு நேரம் அந்த போட்ல ஸ்டே பண்ண முடியும், நைட் அது தண்ணியில மிதந்துட்டே தூங்குறது கம்ஃபர்டபுளா இருக்குமா, குழந்தைங்களுக்கு சேஃப்டியா, எந்த சீசன்ல போனா அங்க நல்லா வியூஸ் எல்லாம் பார்க்க முடியும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கும் இருந்துச்சு. நாங்க புக் பண்ணி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்றேன். நாங்க புக் பண்ண போட் பாத்தீங்கன்னா செம்மங்காட் அப்படிங்கிற ஒரு போட் தான். இதுல 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி போட் தான் வந்து நாங்க புக் பண்ணியிருந்தோம். கீழே 4 பெட்ரூம் பிளஸ் கிச்சன், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா இருக்கிற மாதிரி போட் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்க புக் பண்ண சீசன் பாத்தீங்கன்னா பீக் சீசன், அதாவது கிறிஸ்மஸ் வெக்கேஷன் டைம்ல புக் பண்ணோம். ஸோ பாருங்க, இதுதான் கிச்சன். நமக்கு போட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் இருக்காங்க, அதுக்கப்புறமா சமைச்சு கொடுக்க ஒருத்தரும் ஹெல்ப்பர் ஒருத்தர் இருக்காங்க. மொத்தம் 3 பேர் அந்த போட்ல நம்ம கூட டிராவல் பண்றாங்க. ஸோ இது டைமிங் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 PM கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 AM நீங்க செக் அவுட் ஆகி வெளியே வருவீங்க. 4 பெட்ரூம் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா இருக்கும். முன்னாடி ஒரு லாபி. இது ஏசியோட டைமிங் பாத்தீங்கன்னா நைட் 9ல இருந்து மார்னிங் 6 வரைக்கும் தான் ஏசி டைமிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி போட் தான் நாங்க புக் பண்ணியிருந்தோம். இதோட காஸ்ட் வந்து 32,000, அதாவது பெர் பெட்ரூம் 8,000 அப்படிங்கிறது தான் இதோட காஸ்ட். இந்த போட்டோட ஓனரே நம்ம கிட்ட அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, நீங்க பாருங்க. ஓகே, செம்மங்காட் போட்டு. நீங்க கான்டாக்ட் நம்பர் 9467921004. ஓகே, 90723280. புக்கிங் வேணுங்க. எத்தனை நாள் முன்னாடி உங்களுக்கு? സീസൺ ആണെങ്കിൽ ഒരു 2 ആഴ്ച 3 ആഴ്ച ഇല്ല 1 മന്ത് മുന്നാടിയേ ബുക്ക് ചെയ്ത് വെക്കണം. ഓക്കെ ഓക്കെ. എത്ര ബോട്ട് ഉണ്ട് നിങ്ങളുടെ അടുത്ത്? ഞങ്ങൾക്ക് ഇപ്പോൾ ഒരു 3 ഉണ്ട്, 2 ഉണ്ട്, 4 ഉണ്ട്. ഓക്കെ, 3 ഒരെണ്ണം കൂടി ഇരിക്കും. 3 ബെഡ്റൂം 4 ഒരെണ്ണം. ஓகே, டபுள்ட ஒரெண்ணம். ஓகே ஓகே. அப்போ யாருங்க டீடைல்ஸ் வேணுங்க அதை நோக்கிட்டு பின்ன தேங்க்ஸ். நம்ம போட்டுக்குள்ள 12 மணிக்கு எக்ஸாக்டா செக் இன் ஆகணும். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கங்க அந்தந்த போட் வந்து பிரைவேட்டா பண்ணியிருக்காங்க, அந்தந்த போட் ஹவுஸ் சேர்ந்தவங்க. நம்ம வந்து ஒரு 11:30 மணிக்கே ஸ்பாட்டுக்கு போயிடுறது வந்து பெட்டர். போட்ல செக் இன் ஆன உடனே அவங்க வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க, கூட ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு காஃபி டீ வேணும்னாலும் அவங்க உள்ள வந்து நீங்க கேட்கறத செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ போட் கிளம்புது. இந்த போட் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய, அதாவது நம்ம 12 மணிக்கு செக் இன் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் 9க்கு வெளியே வர வரைக்கும் இந்த போட் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றாங்க இந்த போட், அந்த பேக் வாட்டர்ஸ் ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு. அதே மாதிரி லஞ்ச் டைமுக்கு வந்து அவங்க பார்க் பண்ணிடுறாங்க, லஞ்ச் கொடுக்குறாங்க. ஈவினிங் வந்து போட் வந்து எக்ஸாக்டா 6 to 7 அந்த டைமுக்குள்ள வந்து மோஸ்ட்லி 6ன்னு சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி அங்கங்க லேட் பண்ணோம்னா 7 o'clock வந்து போய் ஒரு இடத்துல வந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல பார்க் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல நைட்ல பிரைவேட் போட்ஸ், இந்த மாதிரி நம்ம போறது எல்லாமே பிரைவேட் போட்ஸ் தான். பிரைவேட் போட்ஸ் அதுக்கு மேல வந்து அவங்க சுத்திட்டு இருக்க அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பேக் வாட்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கிராமங்கள் இருக்கு, மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஷிங் இருக்கு. நைட் டைம்ல அந்த பேக் வாட்டர்ஸ்ல வந்து அவங்க நிறைய வலை விரிச்சிருக்காங்க. ஸோ பிரைவேட் போட்ஸ் 7 மணிக்காக கரெக்டா போய் அவங்க பார்க் பண்ணிடுறாங்க. 7 மணிக்கு ஒரு இடத்துல பார்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அங்கதான் நைட்டு டின்னரும் போட்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7-7:15 அந்த மாதிரி தான் போட் அந்த இடத்துல இருந்து கிளம்புது. அகெயின் ஒரு 2 hours ரவுண்ட் அடிச்சுட்டு 9 o'clock வந்து உங்களை எங்க பிக் பண்ணாங்களோ அந்த இடத்துல டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் போட் ஹவுஸோட பிளான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் போட் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபுல் ஏசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லாபி அண்ட் டைனிங் ஏரியாவை வந்து ஏசி இருக்கிற மாதிரி வந்து நீங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கூட வரும். நாங்க புக் பண்ண போட்ல ஏசி இருக்கு, பட் நாங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி 37,000 கொடுத்துருந்தோம்னா நாங்க லாபி ஏரியாவுக்கும் ஏசி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நாங்க அதை சூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஃபுல் டைம் ஏசி உள்ளே உட்காந்து எதையும் பார்க்க போறது இல்ல. மோஸ்ட்லி வெளியில வந்து தான் நம்ம வியூ பார்க்கணும், நல்ல காத்து வரும் போட் மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப அப்படிங்கிறதுனால நாங்க அந்த மாதிரி ஏசி இருக்கிற ஆப்ஷன் வந்து புக் பண்ணல. ஸோ நைட் 9 to மார்னிங் 6 வின்டர் சீசனும் கூட அப்படிங்கிறதுனால நாங்க அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தோம். இது பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து போட்ல நம்ம போயிட்டு இருக்கவே வந்து ஐஸ்கிரீம் வண்டி, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன கூல் ட்ரிங்க்ஸ் என்னென்ன வேணுமோ வந்து சைடில் வண்டி வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரர் வந்து எங்க போட்ல வந்து ஐஸ்கிரீம் வித்தாரு. நாங்க எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கினோம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி இதுல நிறைய விஷயம் நம்ம சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த போட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அட்வான்ஸாவே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. என்னென்ன லஞ்ச் மெனு அவங்க வச்சிருக்காங்க, ஈவினிங் ஸ்நாக் என்ன, நைட் டின்னர் என்ன, நெக்ஸ்ட் டே மார்னிங்கான ஃபுட் என்ன, இது எல்லாமே சொல்லிடுறாங்க. இது இல்லாம எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது வந்து வேற ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கங்க ஈவினிங் டைம் மார்க்கெட்ஸ் இருக்கு, அங்க கூட்டிட்டு போவாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்குற ஃபுட் வந்து உள்ள இருக்கிற குக் வந்து ரொம்ப ஹாப்பியா எந்த முகம் கோணலும் இல்லாம சமைச்சு கொடுக்குறாங்க. பெட்ரூமே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கா அண்ட் நீட்டா இருந்துச்சு. ஏசியோட கர்டைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா தான் வச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இங்க இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து எங்க போகணும் அப்படின்னாலும் இந்த பேக் வாட்டர்ல இருக்கிற வில்லேஜ் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாலும் நம்ம எப்படி 2 வீலர் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க போட் எடுத்து தான் போகணும். அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல். எல்லாமே தண்ணியை சுத்தியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா பேடி ஃபீல்டு. உங்களுக்கு அந்த பேக் வாட்டரோட 2 சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ணுக்கு எட்டின தூரம் அத்தனையுமே நெல் வயலாவே தான் இருந்துச்சு. அதாவது வந்து ஆலப்பி பேக் வாட்டர்ல முக்கியமான ஒரு இடம் பாத்தீங்கன்னா குட்டநாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த நெல் வயல் எல்லாம் இருக்கிற இடம் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் கேரளா. அது மட்டும் இல்லாம இங்கதான் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து அதாவது 2 மீட்டர் டு 4 மீட்டர் வரைக்கும் கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்கு. இது நார்மலி பாத்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்பு எல்லாமே வந்து கடல் மட்டத்திலிருந்து மேலே இருக்கும். நம்ம அங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம். பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய இடம். அதாவது கீழே பாத்தீங்கன்னா 2 to 4 மீட்டர் வரைக்குமே கீழே வந்து அவ்வளோ கடல் மட்டத்திலிருந்து கீழே தான் இங்க விவசாயமே நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணுக்கு எட்டின தூரம் அத்தனையுமே நெல் வயலா தான் இருந்துச்சு. இந்த சீசன் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த டிசம்பர்ல போறப்போ எல்லாம் பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலும் பச்சையா. இது வந்து போட் வந்து பார்க் பண்ணாங்க. லஞ்சுங்கிறப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை போட்டுமே வந்து பார்க் பண்ணிடுறாங்க, ஒரு இடத்துல நிறுத்தி தான் லஞ்ச் கொடுக்குறாங்க. ஏன்னா கேப்டன் அவங்க குக் பண்றவங்க எல்லாமே சாப்பிட்ற டைம், அதனால நிறுத்திட்டாங்க. மேலதான் எங்களுக்கு டைனிங் ஏரியா சூப்பரா இருந்துச்சு. மேல ஓப்பன் தான், அதாவது வந்து க்ளோஸ்டு கிடையாது. நல்ல வியூ. டேபிள் வந்து ரொம்ப பெரிய டேபிளா போட்டிருந்தாங்க. என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த லஞ்ச் ஏரியா வந்து. அதாவது டைனிங் ஏரியா. ஸோ நைட் எங்களுக்கு லஞ்ச் என்னென்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கரிமீன். அது வந்து கரிமீன் அப்படிங்கறது தான் கேரளாவோட ஃபேமஸ் ஃபிஷ். அது வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ் கிடையாது, அந்த பேக் வாட்டர்லயே கிடைக்கக்கூடிய, அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர், அது வந்து சால்ட் வாட்டர் கிடையாது, அது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அதுதான் அங்க உள்ள ஸ்பெஷாலிட்டி. நாங்க ரைஸ் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம், பொன்னி ரைஸ் வேணும்னு சொல்லி சின்ன ரைஸ் அதுதான் செஞ்சிருந்தாங்க. ரைஸ், சாம்பார், பீன்ஸ் கூட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு, ஃபிஷ் ஃப்ரை, தயிர், இதெல்லாமே இருந்துச்சு. பப்படம் சூப்பரா இருந்துச்சு. லஞ்ச் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 1 hour வந்து கொஞ்சம் அப்படிதான் பார்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் குட்டி குட்டி தூக்கமெல்லாம் போட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாண்டாங்க. எல்லா போட்டுமே லஞ்ச் முடிச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் டைம் வியூவுமே ரொம்ப பக்காவா இருந்துச்சு. பாருங்க, நெல் வயல் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்க பார்த்தாலுமே ஒரே நெல் பச்சை பசேல்னு இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போட் ஹவுஸ் போகிறப்ப வந்து தனியாக ஒரு ஃபேமிலி போனால் கண்டிப்பாக போராக தான் இருக்கும். க்ரௌடடாக போகணும், நிறைய பேர் போனால் தான் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் இப்போ ஒரு போட் காமிக்கிறோம் பாருங்களேன். அந்த போட்டில் வந்து மேலே வந்து ஃபுல் க்ரௌடடாக டான்ஸு, சாங்கு,
எப்படி என்ஜாய் பண்ணிட்டு மேலே போகிறாங்க பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிற போட். ஒரு சில போட்ஸ் இருக்குது இதுலேயுமே பாருங்கள். மார்னிங் நீங்கள் செக்இன் ஆகினா அவங்க ஈவினிங் வரைக்கும் சுற்றி காமிக்கிறாங்க, லஞ்சும் கொடுத்துட்றாங்க, ஈவினிங் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அந்த பேக்கேஜும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஈவினிங் 4 மணி அப்படிங்கிறப்போ அங்கே உள்ள மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டு பக்கத்துலேயே வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. ஸோ நைட்டு எங்களுக்கு என்ன மெனு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸு, தால், அப்புறம் சிக்கன் கறி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபிஷ் வாங்கலான்ட்டு போனோம். ஃபிஷ் வந்து நமக்கு அங்கே என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம குக் வந்து என்னென்ன அதுக்கு எக்ஸ்ட்ரா திங்ஸ் வேணும்னு சொல்லிடுறாங்க. மசாலா ஐட்டம் வேணுமா இல்லை என்ன வேணும்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி கொடுத்தா சூப்பராக சமைக்கிறாங்க. பட் காஸ்ட் வைஸ் இந்த மாதிரி போய் வாங்குறப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஃபிஷ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்ஸும் கிடச்சிச்சு, அதுவும் வாங்கினோம். எக்ஸ்ட்ரா வந்து வஞ்சிர மீன் வந்து ஒன்று தான் இருந்தது, நாங்கள் போகிறக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாம்ஃபர்ட் கிடச்சிச்சு. அதில் நைட் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரையும் ப்ரான்ஸ் வந்து பெப்பர் ஃப்ரையும் பண்ணினோம். அதுக்காக எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கினோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட பஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டு மக்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறக்காக போகக்கூடிய போட். அது எல்லாமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த 4:35 காட்டா ஸ்ட்ராங் டீ வித் காலிஃப்ளவர் பக்கோடா கொடுத்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சோம், ஃபிஷ் வாங்கினோம், அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா இவங்க வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பக்காவாக குயிக்காக சமைச்சிடுறாங்க. இந்த டைமுக்குனா அவங்க அந்த டைமுக்கு வந்து ஃபுட்டு வந்து டைனிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மசாஜ் சென்டர் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைனாக நிறைய மசாஜ் சென்டர் இருக்குது. நிறைய போட் வந்து பார்க் பண்ணுறாங்க. எந்தெந்த இடம் இருக்கோ அங்கே பார்க் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நிறையா இருக்குது. ஹெட் மசாஜ் விமன்ஸுக்கு தனியாக, மென்ஸுக்கு தனியாக இருக்குது. ஃபுல் பாடி மசாஜ், அப்புறம் ஆயில் மசாஜ் கண்ணுக்கு செப்பரேட்டாக இருந்துச்சு. பட் நாங்கள் லேடிஸும் குழந்தைங்களும் யாருமே போட் விட்டு இறங்கலை. பிகாஸ் கிட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் வந்து ரொம்ப வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு. அதனால நாங்கள் போட்லேயே இருந்துட்டோம். ஜென்ஸ் எல்லாம் மட்டும் போய் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா கவனிக்கல, ரொம்ப குயிக்காக அடுத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காக போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி க்ரௌடட் இருக்கிற டைமில் போகக்கூடாது. அதே மாதிரி போட் வந்து நைட் 7 மணிக்கு போய் பார்க் பண்ணிட்டாங்க. பார்க் பண்ணதுக்கப்புறம் நைட்டில் வந்து என்னால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல, லைட் இல்லாதனால. இது வந்து ஏர்லி மார்னிங் 7 அப்படிங்கிறப்ப போட்டு 7:15 அப்படிங்கிறப்ப கிளம்பிட்டாங்க. போட் கிளம்பி மார்னிங் அதே மாதிரி காஃபி, நல்லா சூடான காஃபி கொடுத்தாங்க. எகெயின் வந்து பார்க் பண்ணியிருந்து எங்கேருந்து நைட்டெல்லாம் சுற்றி காமிச்சாங்களோ அதே இடத்துக்கு தான் திருப்பியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் நைட்டில் ஈவினிங் பார்க்குறக்கும் மார்னிங் பார்க்குறக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, காலையில் எல்லாமே வந்து போட்டில் ப்ரைவேட், நம்ம எப்படி காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், இவங்கெல்லாம் வந்து கார் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டப்போ அந்த போட் ஓட்டிகிட்டு இருந்தவர் சொன்னார், இல்லை இவங்களுக்கும் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து வெளியே ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க, அங்கே வந்து இவங்க கார் இவங்க பைக் எல்லாமே பார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. இவங்க இங்கேருந்து போட்டில் போய் அங்கே பார்க் பண்ணி அங்கே போய் வந்து அந்த கார் எடுத்துகிட்டு போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு திருப்பி வந்து கார் அதே இடத்துல பார்க் பண்ணிவிட்டு போட் வழியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, பட் இங்கே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கயாக்கி போட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து நிறைய ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களாம் மார்னிங் டைம் வந்து இந்த மாதிரி கயாக்கி போட்ஸ் வந்து நிறைய போனாங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கொண்டு வரவங்க, பால் கொண்டு வரவங்க, இவங்க எல்லாமே வந்து போட் தான். நம்ம ஊரில் மோட்டர் சைக்கிளில் பால் கொண்டு வர மாதிரி அங்கே வந்து போட்டில் வந்து பால் கொண்டு வராங்க. 1 நாள் 2 நாள் நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சாலே வந்து ஐயோ மழை பெய்யுதே ஃபுல்லாக ஈரமாக இருக்கே அப்படின்லாம் சொல்கிறோம். இவங்கெல்லாம் 24 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே சுற்றியே இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஸோ இவங்க அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க. அது இதே வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த தென்மேற்கு மழைக்கால பருவமழையிலலாம் வந்து நிறைய தண்ணி வருமா. அப்போ கவர்மெண்ட் வந்து இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல ஸ்டே பண்ண வைப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் போட்டில் இருந்து அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன். பட் வந்து நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம், ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய க்ரௌடடாக போகணும், நல்லா கேங்காக போய் குழந்தைங்களோட ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நைட் ஃபுட் அதே மாதிரி நைட் பார்க் பண்ண அப்புறம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு.
அந்த 10 மணி 10:30னா அவங்க வந்து தூங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு சுற்றி அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால அந்த டைமிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சத்தம் வேண்டாம், 10-10:30க்குலாம் நீங்கள் டைனிங்லேருந்து பெட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து போட் ஹவுஸ் போகணும் அப்படிங்கிறவங்க வந்து இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பெட்ரூம் ப்ரைவேட், அதாவது வந்து நம்ம ஒரு 4 பெட்ரூம் இருக்கிறத சூஸ் பண்ணுறப்ப 2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் 2 பெட்ரூமில் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபேமிலி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெனு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் மழைக்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் வியூ அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போட் ரேசஸ் எல்லாம் நடக்கிறதும் வந்து அந்த ஆகஸ்ட் மந்தில் அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி சீசன்லேயும் புக் பண்ணி போய் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம காசு கொடுத்து போகிறது வந்து வேஸ்ட் இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியர், ஒரு மனசு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு இடம், ஒரு சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு முறை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆலப்பி ஹவுஸ் போட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஒரு முறை ஆலப்பி ஹவுஸ் போட் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து உங்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நாங்கள் ட்ராவல் பண்ண செம்மங்காடு அப்படிங்கிற போட்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவர் பேர் ஷாஜி, அவருக்கு உள்ள போட் என்னென்ன, அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலந்தீஸ் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளா ட்ரிப்பில் இன்னும் ட்ராவல் பண்ண ஜடாயு ஸ்டாச்சு இது எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.